இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ரவுண்ட் அஃபீஷியல் யூடியூப் சேனலுடைய லைவ். இது வந்து நம்மளுடைய 5th லைவ். இந்த லைவ்ல அதாவது நம்ம 5th வீக் ரிலீஸ் பண்ற லைவ். இந்த வீக்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓடிடி ரிலீஸ்ல நிறைய திரைப்படங்கள் வந்து இருந்துச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இந்த லைவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்னென்னலாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறது புரிய வரும். ரைட், ஓகே. அடுத்து, அதாவது இது ஒரு படம்னு சொல்றதா இல்ல இந்த யூடியூப்ல ரிலீஸ் பண்ற வில்லேஜ் விளாக்னு சொல்றதான்னு தெரியல. இயக்குனர் RS வினோத் ராஜ் அவர்களுடைய யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வில்லேஜ் விளாக் வீடியோ அப்லோட் பண்ணா கூட எவ்வளோ லட்சக்கணக்கான வியூஸ் வரும் தெரியுமா? ஆனால் அந்த அளவுக்கு ஐடியா இல்லாத அந்த மனுஷன் சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட போய் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போய் நாங்கள் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்ல வெளியாக இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் விளாகை வந்து படம்ங்கிற சொல்லி நம்மளை ஏமாற்றி தேட்டரில் உட்காந்து பார்க்க வச்சு, அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஆகபோகன்னு அப்படியே முட்டு கொடுத்து, அதுக்கு முன்னாடி அந்த படம் தேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறத விட அந்த யூடியூப் விளாகை வந்து ரிலீஸ் பண்ணி, ஆக்சுவலாக இது யூடியூப் மெட்டீரியல் ஒரு பிக் ஸ்க்ரீன் மெட்டீரியலாக மாற்றி நம்ம கிரிஞ்சு சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் தான் கிரிஞ்சு பண்ணுவாருன்னு பார்த்தா அவரோட ப்ரொடக்ஷன்லேயுமே பயங்கரமாக கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காப்புல. அந்த மாதிரி ஒரு மகா கிரிஞ்சு இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொட்டுக்காளி, அதாவது த அடமெண்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் நல்ல பாசிட்டிவான கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து அந்த படம் சரி ஏதோ அந்த படத்தில் நல்லா ஒர்த்து இருக்க போது, சூப்பராக இருக்க போது, ஆஹான்னு இருக்க போது, ஓஹோன்னு இருக்க போதுன்னு நம்மளும் உட்காந்து அந்த படம் நம்ம தேட்டரில் பார்க்காம சரி ஓடிடியில் வரட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாக்க ஆஹால உட்காந்து பார்த்தா தான் தெரியுது படம் ஓஹோன்னு இருக்குங்கிறத. ஏன்னா படங்கிற பேர்ல என்னத்தடா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க எடுத்திருக்க கருத்துகள் எல்லாமே ஓகே தான், ஆனால் அதை படமாக ஆக்கும் பொழுது லென்த்தான ஷாட்ஸு, ஓகேங்களா? தலைக்கு வந்து தலையை பின்னல் போடுறது ஒரு லென்த்து ஷாட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோவில் போகிறது ஒரு லென்த்து ஷாட்டு, அதை ஃபாலோ பண்ணுற பைக்கில் 2 பேர் போகிறானுங்களே அது ஒரு லென்த்து ஷாட்டு. அந்த மாதிரி ஒன்றும் லென்த்தாக நம்ம ஷாட் எடுத்து ஒரு மொக்க படத்தை எப்படி அப்படியே முட்டு கொடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது இந்த ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க, ஓகேங்களா? அது மாதிரி இந்த டேரக்டருக்கு வந்து ஒரு மீட் ஒன்று வச்சுருந்தாங்க, ஓகேங்களா? டேரக்டர்ஸ் மீட்டு. அதில் வந்து இந்த கீழே உட்காந்துருக்கவங்க அதுவும் அரேஞ்ச் பண்ணி தானே இது பண்ணுவாங்க. ஒரு செட்டை ரெடி பண்ணி ஒரு செட்டப்புக்கு ஆட்கள்லாம் ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்குற மாதிரி தானே பண்ணுவாங்க. அதுக்கு எதுக்குமே ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார். ஏன்னா படம் அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். 1 மணி நேரம் ஒரு 40 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1.25 மணி நேரத்துக்கு ஒரு வில்லேஜ் விளாகை நம்ம வந்து அந்த படத்தில் பார்த்தோம். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஸ்டோரி. அதாவது வெளிநாடு போய் சம்பாரிச்சிட்டு வர்ற ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறாங்க. அவன் வெளிநாட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு வரும்பொழுது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் அந்த பொண்ணு வந்து இவன் வெளிநாடு போகிற காலகட்டத்தில் அந்த பொண்ணு வந்து காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அந்த படிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மேலே லவ் வந்துடுது. ஆனால் அவனை தான் கட்டுவேன்னு ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எப்படி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி எப்படி வந்து அவங்கள மேனிப்புலேட் பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் மசியாதா? அண்ட் வந்து அதையும் தாண்டி சில மூட நம்பிக்கைகள், அதாவது குலதெய்வ வழிபாடு, அந்த மாதிரி இந்த கோயிலில் போய் மந்திரிக்கணும், இந்த கோயிலில் போய் செய்வினை எடுக்கணும், அந்த மாதிரி சொல்லி எடுத்து அந்த பழைய காலத்து டெம்ப்ளேட்டில் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு நாங்கள் மியூசிக்கில் இந்த படத்தில் பயன்படுத்தலை, சாங்கு கூட நாங்கள் பயன்படுத்தலை, சவுண்ட் இன்ஜினியர்ஸை வச்சு ஒரு ரியலிஸ்டிக்கான சவுண்ட் எஃபெக்டை யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ட்ரைலரில் பார்க்கும்போது, அந்த படத்தோட ட்ரைலரில் பார்க்கும்போதே நான்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், கண்டிப்பாக இந்த படம் ஊற்றி முழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அவார்டு வாங்கிடுச்சு, கருவாடு வாங்கிடுச்சுன்னு சொல்லியே ஒன்றுமே இல்லாத குப்பை படத்துக்கு நல்ல முட்டு கொடுத்து நல்லா வியாபாரம் பார்த்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் வந்து இவர் தான் கூழாங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தாராம். அதாவது பெப்பல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு டைட்டில், ஓகேங்களா? அது நான் இன்னும் அந்த படம் பார்க்கல, பட் பார்க்குறேன். ஆனால் அந்த படம் என்னமோ ஆஹோ ஓஹோ இருக்குங்கிறாங்க. அதுக்கும் நான் ஒரு நாள் வந்து அதுக்கும் நான் ரிவ்யூ கொடுப்பேன் கண்டிப்பாக. ஆனால் ஒரு வில்லேஜில் விளாக் எடுத்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிங்கன்னா
எப்படி சொல்றது, யூடியூப்ல ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 1 மில்லியன் நடிச்சிடலாமா? இப்பதான் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்னு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து அந்த படத்தை அப்படியே போட்டு இதுதாங்க கொட்டுக்காளி, இந்த இதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் vlog விட்டா கூட மொரட்டா இருக்கும். ஓகேவா? நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு யூடியூப்ல vlog-ஆ வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு திரைப்படத்தை, ஐ மீன் அது திரைப்படங்கிற பாருங்க, ஒரு vlog வீடியோ 1.25 மணி நேரத்துக்கு ஒரு vlog வீடியோ, அதை எடுத்து 10 நிமிஷம் அப்படியே டக்குன்னு கட் பண்ணி ஒரு 14 எபிசோடு வச்சாக்க அந்த ஒரு சீரீஸுக்கு தனியாக ஃபேன் பேஸ் செட் ஆகிடும். அதுக்கு கொஞ்சம் அந்த லைட்னிங் எஃபெக்ட்டு, இந்த இஎஃப்எக்ஸு, விஎஃப்எக்ஸு, மியூசிக்கு, பிஜிஎம்மு அந்த மாதிரிலாம் போட்டு, யூடியூப் லைப்ரரியில் இருக்கிற பிஜிஎம்மு இதெல்லாம் போட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனலில் ப்ராப்பராக ஒரு சீரீஸ் மாதிரி கட் பண்ணி நம்ம வீடியோவாக விட்டோன்னு வச்சிங்களேன், படம் எங்கேயோ பிச்சுக்கும். ஆனால் சூரிய அவர்களையும் அண்ணா பெண்ணையும் வச்சு செஞ்சு அழகு பார்த்த எஸ்கே அண்ணாவுக்கு இந்த இடத்துல நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமா அப்படின்னா, நம்ம எஸ்கே அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் ஓவராக விட்டுருப்பாப்ல தனுஷ் அவர்கள்ட்ட. ஓகேங்களா? நான் வந்து இந்த மாதிரி, அதாவது தனுஷை வந்து நேரடியாக முகத்துக்கு நேராக தாக்குற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருப்பாப்ல. அதாவது அந்த படத்துக்கு பாடலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸு, ஓகேங்களா, அது ஒரு மீட்டாக ஒன்று வச்சுருக்கப்ப எல்லாருமே அது தெரியும். நம்மளும் லைட்டாக முட்டு கொடுக்குற மாதிரி தான் பேசணும். பட் இந்த யூடியூப் உகந்த ஒரு வில்லேஜ் விலாக பார்த்ததுக்கப்புறம் அவன்லாம் ஒரு ஆளை, அவன் பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இப்படி முட்டு கொடுத்தோமேங்கிற வருத்தத்தோடையும் நான் இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா சொல்ல வர கருத்து ஓகே தான், ஆனால் அதை எடுத்த விதம்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி மொக்கையே எடுத்துக்கிட்டு அதுக்கு என்னமோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான். இந்த கொட்டுக்காளி திரைப்படம் வந்து நல்ல படம், நீங்கள் எல்லாரும் போய் கண்டிப்பாக பாருங்கள், நான் வந்து வினோத்ராஜ் மேலே வச்சுருக்கிறது வந்து ஒரு நம்பிக்கை, நான் தான் அவரை வளர்த்து விட்டேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அப்படி இப்படின்னு பெரிய இவன் மாதிரி பேசினான். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இது படமா இல்லை பப்படமா? ஃபுல்லாகவே vlog வீடியோ. அதாவது vlogனா சாதா vlog கிடையாது, யூடியூப் vlog கைஸ். இது வந்து யூடியூப் vlog. ஓகேங்களா? இந்த vlog பார்க்குறதுக்கு நீ படத்தை பார்க்காமலே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு யூடியூப் vlog தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொட்டுக்காளி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கோம். ஓகேங்களா? அந்த படம் அந்த தான். ஓகேங்களா? சரி, அடுத்து ஆமாம், கொட்டுக்காளி படத்தை பற்றி, ஐயோ அது யூடியூப் vlogயா? கொட்டுக்காளி நோ மியூசிக் நோ கிளைமேக்ஸுங்கிற அது ஒரு vlog வீடியோ, புரியுதா? vlog வீடியோ அது படம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி நம்ம தலையில் கட்டுறாங்க. அதை பற்றிலாம் நான் ஸ்டார்டிங்லேயே பேசி வச்சுட்டேன். லைவை நல்லா ரிசீவ் பண்ணிட்டு, இல்லை நான் லைவை கட் பண்ணும் பொழுது ப்ராப்பர் வீடியோ வரும், அதில் நான் ரொம்ப ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டேன். திரும்பி அதை வந்து கிட்ட வந்து திரும்ப இது பண்ணாத. யூடியூப்ல வந்து ஒரு சீரீஸ் மாரி கட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு கட் பண்ணி ஒரு 14 எபிசோடு போட்டு இதான்ப்பா கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணலாம்யா. படம்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாயா. கருத்து மட்டும்தான், கருத்து வந்து எந்த இடத்துலையுமே எவனும் கருத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்மளே அசியூம் பண்ணிக்கணும். ஓ இந்த மாதிரிலாம் ஒரு வாழ்வியல் இருக்கு, ஓ இப்படிலாம் வந்து கருத்து சொல்ல வர்றாரு இந்த சீன்ல அப்படின்னு சொல்லி நம்மளா அசியூம் பண்ணிக்கிட்டா உடனே அது ஆர்ட் ஃபிலிம் ஆகிடும். இல்லைங்கண்ணா, இல்லை நம்ம வந்து அதுதான் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தை பற்றிலாம் நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம அதை பற்றிலாம் பேசனால விருப்பம் இல்லையா. ஏன்னா நம்ம எத்தனையோ கல்ட்டு கிளாசிக் மூவியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ திடீர்னு இந்த மாதிரி கொட்டுக்காளிங்கிற அது வந்து கொட்டுக்காளின்னு சொல்கிறதுக்கு பதிலாக லைவில் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இருந்தாலும் காஞ்ச தக்காளி ஓட்ட தக்காளி அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு நம்ம டைட்டில் வைக்கலாம். அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். கொட்டுக்காளி திரைப்படத்தை கூட நம்மளால் ரீஷூட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நான் இப்போ என் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிற ஒரு படமாக எடுக்கலாம். ஓகேங்களா? என் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து நான் அங்கே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறதுலேருந்து அந்த பஸ்ஸில் ஏறும் பொழுது இந்த லேடிஸ் பஸ்ஸில் தான் எனக்கு, அதாவது லேடிஸுக்கு ஃப்ரீ பஸ் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, பிங்க் கலரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் ஏறும் பொழுது நம்ம காசு கொடுத்து நம்ம வர்றோம்ல, காசு கொடுத்து வர்றப்ப உள்ள பயணத்துக்கு நம்ம நின்றுட்டு வரணும். ஆனால் அவங்க காசே கொடுக்க தேவையில்லை, ஃப்ரீ இலவச பஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொகுசாக உட்காடுறாங்கல்ல, அந்த இருக்கிற ஒரு பெண்ணாதிக்கம், ஆணின் ஒடுக்குமுறை, அதாவது ஒடுக்குமுறையை பற்றின ஒரு கருத்தையும் அந்த பர்டிகுலர் ஷார்ட்டில் என்னால் காட்ட முடியும். ஓகேங்களா? அப்படியே வந்து ஒரு பர்டிகுலர் காலேஜ், அதுவும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்தண்ட தான் காலேஜ், அதுக்கு நடந்தே கூட போயிடலாம். காலையில் ஒரு மார்னிங் வாக்கிங்கும் ஆச்சு, கரெக்டாக ஒரு போய் ஒரு என்ன புத்தக மூட்டைக்கெல்லாம் குப்பை முன்ன மாதிரிலாம் அவ்வளோலாம் கொண்டு போகிறது இல்லை, ரொம்ப சாதாரணமாக கொண்டு போகிறாங்க. நண்பர்களோட உரையாடல்களும் நடக்கும். ஓகேங்களா? நடக்கும் பொழுது உடலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மனசுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல ஒரு அருமையான ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு
இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் வந்து வர்றதுனால 35 கிலோமீட்டருக்கு அங்கட்ட, ஓகே, 35 கிலோமீட்டருக்கு அங்கட்ட போகக்கூடிய எங்களை மாதிரி சஃபர் ஆகிற பீப்புள்ஸ் எல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவஸ்தைப்படுறோம். ஓகேங்களா, அதை ஒரு வாழ்வியலாக எடுத்து பண்ணலாமா? நான் சொல்கிற கொட்டுக்காளி திரைப்படத்தோட கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அது கொட்டுக்காளின்னு வைக்கிறதுக்கு போல கொட்டுக்காலன் அப்படின்னு வைக்கலாம், ஒரு அடமண்ட் பாய் அப்படின்னு சொல்லி நம்ம டைட்டிலில் ஒன்று பண்ணுவோம். ஓகேங்களா, சரி. அப்படி போகும்பொழுது பயணங்களில் நடக்கிற அந்த நடுத்தர மக்கள், அந்த ஏழை மக்கள், அந்த மாதிரியான மக்கள்லாம் வந்து பஸ்ஸில் வர்றப்ப உள்ள அந்த வாழ்வியல், அங்கே இருக்கிற ஊரோட சூழல், அதெல்லாம் நம்ம வந்து ஒரு விளாக் மாதிரி எடுத்துட்டு நான் கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ள நுழையும் போது இருக்கிற அந்த வாழ்வியலையே நம்ம வந்து படமாக எடுக்கலாம். ஓகேங்களா, அங்கே இருக்கிற எல்லாம் எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற இதெல்லாம் எடுத்து மொத்தமாகவே எனக்கு சேர்த்து ஒரு 2 மணி நேரம் போதும். நானே ஒரு புது கொட்டுக்காலனை ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான ட்ரிக்கில் ஒரு திரைப்படத்தில் கொடுத்து நானுமே வந்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கொடுத்தோன்னு வச்சுங்க, என்ன மாதிரி ஆளுலாம் செருப்பாலே அடித்து வெளில அனுப்புவான். அதுவே சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஸ்டார் கேட்டகரி, தன்னை தானே ஸ்டாராக்க பிஆர் டீமு, சோஷியல் மீடியா, அது மாதிரி தன்னை எல்லாத்தையுமே கைவசமாக வச்சிருக்கிற ஒரு ஆக்டர்னு கிடையாது, ஒரு கிரிஞ்சி மெட்டீரியல். அந்த கிரிஞ்சி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணி ஒரு ஹைப்பை ஏற்றி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நிறைய அவார்டு வாங்கி, இப்போ அவார்டு வாங்குற அரசியல்லாம் தெரிஞ்சு போச்சு. நேஷ்னல் அவார்டெல்லாம் அரசியலில் தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ இது பத்தாதுக்குன்னா இந்த படம் ஆஸ்காரில் நாமினேட் ஆக போகுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவார்டுக்கான மரியாதையே போயிடுச்சு. சினிமாவில் வந்து அவார்டுக்காக தான் நிறைய பேர் உழைக்கிறாங்க, பட் அந்த அவார்டு மேலே இருக்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு, மரியாதையும் போச்சு. அந்த மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி குப்பை மாதிரி இருக்கிற கொட்டுக்காளி திரைப்படம் அந்த மாதிரி. ஓகேங்களா, இதில் வேறு கிளைமேக்ஸ் எப்படி முடிச்சு நீங்களே ஒரு கிளைமேக்ஸ் எழுதிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டிங் வச்சதெல்லாம் காண்டின் உச்சகட்டம். அதெல்லாம் நான் அந்த படத்தை பற்றி ஸ்டார்டிங்லேயே ஓப்பனிங்லேயே உடச்சிட்டேன். இதெல்லாம் கமெண்ட்டில் வரும் பொழுது கொஞ்சம் இதாக இருக்குது. என்னது டைரக்டர் ஆகிடலாம், ஆமாம், நீங்களும் வாங்க சார், நீங்களும் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து, நீங்கள் வந்து அசோசியேட் டைரக்டராக இருங்க, நான் மெயினாக டைரக்ட் பண்ணுறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் தேவையில்லை, 2 பேர் இருந்தால் போதும். நம்மளே ஒரு கொட்டுக்காளி திரைப்படத்தை, கொட்டுக்காலன் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி நம்மளே எடுக்கலாம். நம்மளே வந்து ஒரு படமாக எடுத்து நம்மளே இந்த யூடியூப் சேனல்லே ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது யூடியூப் சேனலுக்கான படம். அது யூடியூப்பில் விளாக் எடுக்கிறவங்க கூட பேக்ரவுண்டில் மியூசிக் வைக்கிறான், அங்கங்கே எடிட்டிங்காக போடுறான், அப்படியே ட்ரையாக இருக்குது. கொட்டுக்காளி திரைப்படம் வந்து அவ்வளோ ட்ரையாக இருக்குது, செம்ம மொக்க. இருக்கல இப்படி ஒரு மொக்க படத்தை நான் பார்த்ததே இல்லைடாங்கிற அளவுக்கு ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு குச்சமே இல்லாமல் நாங்கள் இந்த வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் விட்டு அவார்டு வாங்கினது, அப்புறம் வேற என்ன மீட்டிங்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு மீட்டில் வந்து ஐயோ ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் ரொம்ப கர்வத்தோடையெல்லாம் பேசுகிறாரு. அப்போ பேசும்போது கூட எனக்கு கொஞ்சம் புரியலை, ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இவன்லாம் அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வந்துருச்சு, உள்ள உச்சந்தலையில் ஏறிடுச்சு. சிவகார்த்திகேயன் பேசின பேச்சு அந்த மாதிரி. படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நீ என்ன வேணாலும் பேசலாம், படம் உப்புமாவாக இருக்கிறப்ப எதுவும் பேசுறதுக்கு இல்லை. இவனுக்கு அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்டு வாங்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ சீனை போட்டு இவ்வளோ பேசுகிறானே, நல்ல படம் கொடுத்தானே என்ன பேச்சு பேசுவான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வரட்டும், அமரன் அக்டோபர் 31 தீபாவளிக்கு அன்னைக்கு வருதா, அந்த படம் நல்லா ஓடிடும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அந்த மனுஷனுடைய கன்சர்னை வச்சு தான் அந்த படத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க. மேஜர் முகுந்த் அவருடைய அந்த கதை, அந்த வாழ்வியல், அவருடைய வாழ்க்கை வரலாறு மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க, அமரன் திரைப்படத்தை. அந்த மனுஷனுடைய கன்சர்ன், அந்த தியாகி, அந்த வீரன், இராணுவ வீரனை கன்சர்னாக வச்சு தான் படத்தில் லைட்டாக ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த படம் மட்டும் கொஞ்சம் அடி வாங்கட்டும், சிவகார்த்திகேயன் ஒருத்தன் இல்லாமலே போயிடுவான். ஓகேங்களா, நல்ல படமாக கொடுத்தானா பிரச்சனை இல்லை, அதுவே கொஞ்சம் மொக்கையாக கொடுத்துட்டான்னு வச்சுங்க, சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற நடிகர் கொஞ்சம் அப்படி ஓரமாக உட்கார வச்சுட்டு நல்ல நல்ல நடிகர்களெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம். ஓகேங்களா, நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஆக்டர்ஸுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து நம்ம வந்து சினிமாவை நல்லபடியாக நம்ம வந்து கொண்டு போகலாம். ஓகேங்களா, ரைட்டு. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரு நடிகர் வந்ததுக்கப்புறம் இப்போ எப்படி விஜய் டிவியில் பிரியங்கா வந்ததுனால நிறைய ஆங்கர்ஸுக்கு வாய்ப்பு எழுந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு நடிகர் உள்ளே வந்ததுனால பல நடிகர்கள், முன்னாடியாக இருந்த நடிகர்கள் கூட இப்போ பின்னடைவு சந்தித்து நிறைய பேர் காணாமல் போயிட்டுருக்காங்க. இவ்வளோத்துக்கு மேலே சிவகார்த்திகேயன் பண்ணுறது ரொம்ப கம்மியான படங்கள் தான். அப்படி இருக்கிறப்பே நிறைய நடிகர்கள் வந்து சிவகார்த்திகேயனை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிறைய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனை ப்ரிஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை அமைஞ்சதுக்கான
ஒரு காரணம் என்னன்னா இந்த பிஆர், இந்த சோஷியல் மீடியா அண்ட் அது மட்டுமா சுற்றி இந்த பெய்டு ப்ரமோஷன்ஸ் அது மாதிரி ஏதாவது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனுஷனை தன்னை தானே வந்து ஒரு ஸ்டாரு அப்படின்னு தனக்குன்னு ஒரு கிரியேட் பண்ணி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முறையில் அதை செய்கிறாரு, அதை செயல்படுத்துகிறாரு. அதனால வர பின்விளைவு என்னென்னா ட்ரூ டேலண்ட்ஸ்க்கு வேல்யூவே இல்லை. ஓகேங்களா? விஜய் அவர்கள் வந்து இந்த சினிமா விட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் அதுக்கு அடுத்த சினிமாவை யார் கேரி ஓவர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியில் வர்றப்ப அந்த இடத்துல பயங்கரமான ஸ்கேரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவகார்த்திகேயன் தான் அடுத்த இளைய தளபதியாக வரப்போகிற மாதிரி காமிச்ச விதம் எனக்கு ரொம்ப ஏற்புடையதாக இல்லை. ஆனால் இப்போ எல்லாமே மக்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு புரிதல் வந்துடும். ஓகேங்களா? இப்போ எல்லாருமே இப்போ மக்கள்லாம் முன்ன மாதிரி இது பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லாம் ரொம்ப கிளவர் ஆகிட்டாங்க. நல்ல சினிமாவை ஆதரிங்க. இந்த கெட்ட சினிமா இந்த முதல்ல எனக்கு லோகேஷ் கனகராஜ் திரைப்படம் பார்த்துருக்கேன். இந்த விக்ரம் படம்லாம் நான் எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கேன். நல்ல திரைப்படம் தான், சாலிடான ஒரு ஆக்ஷன் திரைப்படம் தான். ஆனால் ஒரு சில சீன்லாம் அவர் வைக்கிறப்ப ஒரு சில சீனுக்கு இவர் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இன்டென்ஷன்லெஸ் ஒரு பியூரான என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாலாம் ஒரு காலத்தில் ஒருத்தர் இருந்தார், கேஎஸ் ரவிக்குமார்ன்ட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய இயக்குநர்களை விட கதாசிரியர்கள், எழுத்தாளர்களுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய திரைப்படத்தை மட்டுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, சில குப்பை திரைப்படத்தை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னாலே நமக்கும் மென்டல் பீஸ் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது நம்ம இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும். யங் டேலண்ட்ஸு, பியூரான டேலண்ட்ஸுக்கு அங்கீகரித்தோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற சமூகமும் சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ மனுஷங்க வந்து வாழ்வியலை எதோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சினிமாவோடையும் சோஷியல் மீடியாவோடையும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வச்சு தான் நம்ம மனுஷங்க, நம்ம சொசைட்டி எல்லாமே இப்போ இருக்குது. ஓகேங்களா? மனுஷங்களோட எண்ணம், சிந்தனை எல்லாமே அந்தளவுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்தளவுக்கு மேனிப்புலேட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான மேனிப்புலேஷன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்னா பியூரான விஷயத்துக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும். ரியலாக இருக்கிற டேலண்ட்டு, இந்த ரியலாக இருக்கிற விஷயங்களை மட்டுமே நம்ம சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே சில ஃபேக்கான விஷயங்கள்லாம் மறைஞ்சிடும். ஆனால் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் நடக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச என் கண்ணுக்கு எதிரிலே ஒரு விஷயம் நடந்துருக்கு. ஓகே, எப்படின்னா சொந்தமாக ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணாமல் இன்னொருத்தவங்க கண்டென்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து க்ராப் பண்ணி போடுறது, இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டை நோகாமல் டவுன்லோட் பண்ணி ஏதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூட எந்த பட்டிட்டிங்கரிங்கும் பண்ணாமல் ஒரு டைமிங், இந்த டைமிங்கில் நம்ம வீடியோவோ இல்லை ஏதோ ஒரு போஸ்ட் போட்டால் நிறைய லைக்ஸ் அள்ளிடலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னொருத்தனோட கண்டென்ட்டை எடுத்து போட்டு தனக்கு லைக்ஸு வியூஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு சிலர் சுற்றிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்லாம் வந்து இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ வந்து அப்படியே கண்டுக்காமல் அவனுக்கு மட்டும் வியூஸு லைக்ஸ் எல்லாம் அள்ளி கொடுத்துரும். ஆனால் சொந்தமாக ஒரு கண்டென்ட்டை யோசித்து ஒருத்தன் திறமையோடு செய்கிறான் அப்படின்னா அவனோட கண்டென்ட்டுக்கெலாம் வந்து வியூஸும் போகாது, லைக்ஸும் வராது, எதுவுமே பண்ணாது. ஓகேங்களா? அந்த ஒரு ஆதங்கம் இன்னமும் எனக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆதங்கம்லாம் எப்போ மாறும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போ மாறும்னு எனக்கும் தெரியல. மாறினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 49 நிமிஷத்துக்கிட்ட இந்த வீடியோ நான் பேசியிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் என்னோட லைவை வந்து ஃப்ரம் தி ஸ்டார்ட்லேருந்து டில் த எண்ட் வரைக்கும் பார்த்த நேயர்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். வியூஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மனசுக்கு நிறைவாக ஒரு வீடியோ நம்ம பண்ணிட்டோம், அவ்வளோதான். இதை வேறு நான் இப்போ தனித்தனியாக கட் பண்ணலாமா, இல்லை இதே வீடியோ அப்படியே நம்ம அப்லோட் பண்ணிடலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.